குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் சாலிட், எஃபெக்ட் ஆஃப் ஹீட், சாலிட் லிக்விட் கேஸ். ஒரு சாலிட் லிக்விட் கேஸில் நம்ம எஃபெக்ட், அதாவது ஹீட் நம்ம கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் இருந்தால் அது ஃபிசிக்கல் சேஞ்ச். என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச், ஃபிசிக்கல் சேஞ்சஸினுடைய பண்புகள், கேரக்டர்ஸ் என்னங்கிறத நம்ம ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது இதனுடைய கண்டினியூவாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகக்கூடியது. இப்போது ஒரு சாலிட் லிக்விடாக மாறுது, ஒரு லிக்விட் கேஸாக சேஞ்சஸ் ஆகுது. இதுதான் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். இது நம்ம வீட்லேயே நம்ம நிறைய பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வி என்கவுண்டர் இன் த டெய்லி லைஃப். அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகுது, சாலிட் லிக்விடாக மாறுது, லிக்விட் கேஸாக மாறுது, நம்ம டெய்லியும் பார்க்குறது தான். We have read about simple changes of physical state such as the melting of ice in our previous classes. மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், பனிக்கட்டி உருகுதல் அப்படிங்கிற நிகழ்வு நாம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பனிக்கட்டிங்கிறது என்ன? ஐஸ். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸுங்கிறது என்ன? ஒரு சாலிட். மெல்ட் ஆச்சுன்னு என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆச்சுன்னு என்ன ஆகும்? வாட்டராக மாறுது, லிக்விடாக மாறுது. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகுது. இது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரம் சாலிட் டு லிக்விட், அதாவது ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக மாறுது. அங்கே நடக்கிற ப்ராசஸ் என்ன? மெல்ட்டிங். இங்கே ஒரு லிக்விட் ஹீட் பண்ணுறேன், கேஸாக மாறுது. அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் வேப்பரைசேஷன், எவாப்ரேஷன். ஒரு லிக்விடு சாலிடாக சேஞ்சஸ் ஆகுது, ஃப்ரீசிங். ஒரு கேஸ் லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது, கண்டென்சேஷன். ஒரு சாலிடு கேஸாக மாறக்கூடியது பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன் அப்படிங்கிறோம். இப்போ சாலிட் அப்படின்னா ஐஸ், லிக்விடுனா வாட்டர், கேஸ்னா வாட்டர் வேப்பர். ஸோ இங்கே நடக்கக்கூடிய ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகுது. அப்போது என்னென்ன அங்கே ப்ராசஸ் நடக்குதுன்னா, மெல்ட்டிங், எவாப்ரேஷன், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், சப்ளிமேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ்ஸு இருக்குது. சரி, மெல்ட்டிங், எவாப்ரேஷன் அதாவது வேப்பரைசேஷன் அண்ட் சப்ளிமேஷன் அக்யூர் வென் ஹீட்டட் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால்டு த எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இப்போது இந்த மெல்ட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேப்பரைசேஷனாக இருக்கட்டும், இல்லை சப்ளிமேஷனாக இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் நம்ம நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் தான் நடக்கும். மெல்ட்டிங் அப்படின்னா ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது, மெல்ட் பண்ணுறோம், அதாவது ஹீட் பண்ணால் தான் அது மெல்ட் ஆகி வாட்டராக மாறுது. அப்போ ஹீட் அப்படிங்க நம்ம கொடுக்கணும். வேப்பரைசேஷனாக இருந்தால் சரி, ஒரு லிக்விடு, ஒரு வாட்டரை ஹீட் பண்ணால் தான் என்னது? வேப்பர் ஆகுது, எவாப்ரேஷன் ஆகுது, வாட்டர் வேப்பராக மாறுது. ஸோ அங்கேயும் நமக்கு ஹீட்டு கொடுக்குறோம். சப்ளிமேஷன் என்ன? ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேஸுங்கிற ஸ்டேட்டுக்கு மாறக்கூடியது, அது சப்ளிமேஷன் இல்லையா? ஸோ இந்த 3 ப்ராசஸுமே நடக்கிறதுக்கு ஹீட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ஹீட்டை கொடுக்குறத அது ஏற்றுக்கொள்கிறது, அதுதான் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட் இஸ் அப்சர்வ்டு அப்படிங்கிறது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். In an endothermic process, the speed of the molecules is increased. Molecules is increased அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த எண்டோதெர்மிக்கில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸினுடைய ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக என்ன ஆகும்? மூவ் ஆகும். இன்க்ரீஸ்ட், ஹென்ஸ் தே மூவ் ஃபாஸ்டர். வேகமாக மூலக்கூறுகள் நகரும். அது சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், இந்த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஹீட் பண்ணும்போது ஸ்பீடாக வேகமாக என்ன ஆகுது? நகர ஆரம்பிக்குங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன் கான்ட்ராஸ்ட், எதிர்மறையாக என்ன நடக்குது? சச் அஸ் இன் ஃப்ரீசிங், அதாவது உறைதல், அண்டு கண்டென்சேஷன் அப்படின்னா ஆவி சுருங்குதல். ஹீட் இஸ் ரிமூவ்ட், அங்கே ஹீட் கொடுக்கறது இல்லை, ஹீட் இப்போதான் சொல்கிறோம், கூல் பண்ணுறோம். ரிசல்ட்டிங் இன் த டிக்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ் காசிங் த மூவ் ஸ்லோவர். சச் ப்ராசஸ் ஆர் கால்ட் ஆஸ் எக்ஸோதெர்மிக். இப்போது ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீசிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு ஒரு லிக்விடு, ஒரு வாட்டரை ஹீட் பண்ணுறதில்ல, என்ன செய்கிறோம்? ரிமூவ் பண்ணுறோம். ஹீட் இஸ் ரிமூவ்டு. குளிர்ச்சி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது மெதுவாக என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பீடு குறைஞ்சி அப்படியே ஸ்பீட் ஆஃப் த டிக்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ்.
மெதுவாக அது நகர்ந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறோம். இது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஹீட் இஸ், அது முன்ன பார்த்தது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். என்னது? ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஓகே, இது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, இது அடுத்து என்ன பார்க்கலாம்? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ இது மேலே பார்த்துக்கூடிய இந்த மெல்டிங் ஆஃப் ஐஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது? ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். இது எல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெல்ட்டிங்னா சொன்னேன், சாலிட் ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் மெல்ட்டிங் அப்படிங்கிறது. யூ ஹேவ் சீன் எ puddle of water getting pooled around the glass of ice cream or the glass of ice cubes when it's kept in room temperature. ஒன்றும் இல்லை, ஒரு கப்பில் ஒரு இதில் வந்து ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா வந்து ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறோம், ரெண்டு ஒன்று தான். என்ன, ஒரு ஒரு குவளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கூலிங் வாட்டர் எடுத்துக்கலாம், அதாவது பனிக்கட்டி ஐஸ் க்யூப்பு இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் ஒரு கிளாஸில் என்னது ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் இந்த ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆகும், ஐஸ் க்யூபாக இருந்தாலும் சரி ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி மெல்ட் ஆகும். எப்படி சார் மெல்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஹீட்டே கொடுக்கலையே, நம்ம ஹீட் பண்ணால் தானே அது மெல்ட் ஆகும். ஹீட் கொடுக்கலினாலும் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வெப்பநிலை இருக்குது. அந்த வெப்பநிலையை அந்த டெம்பரேச்சரை அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன ஆகுது, மெல்ட் ஆகுது, அது வாட்டராக மாறுது அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் வந்து மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, the ice kept in the beaker receives heat from the surrounding air to melt and form water. அங்கே ரூமில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை அதை ஏற்றுக்கொண்டேன்னா அது மெல்ட் ஆகி வாட்டராக மாறக்கூடியது. இங்கே ஆக்டிவிட்டி ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து உருகுதல், ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர், இந்த வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. இப்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் இருக்குது, இன்னொரு கிளாஸில் வந்து வாட்டர் இருக்குது. இந்த ஐஸ் என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, லிக்விடாக மாறுது. ஐஸ் வந்து ஹீட் பண்ணும்போது லிக்விடாக மாறுது. இப்போ தனித்தனியாக அந்த 2 கிளாஸை பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி தெரியுது, அது வேறு மாதிரி தெரியுது. இது ஐஸ் கட்டி இருக்கிறது ஒரு மாதிரியும் வாட்டர் இருக்கிறது ஒரு மாதிரியும் நமக்கு தெரியுது. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது, H2O தான். ரெண்டுமே வந்து வாட்டருடைய மாலிகுல்ஸ் அதில் இருக்குது. ஐஸ் க்யூபாக இருந்தாலும் அதனுடைய ஃபார்முலா H2O தான். நீர் மூலக்கூறுகள் தான் இருக்குது, வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்குது. வாட்டராக இருந்தாலும் அதில் வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இருக்குது. இங்கே ஐஸ் க்யூபாக இருக்கிறது மெல்ட் ஆகி வாட்டராக மாறுது, புதுசாக எதுவும் அங்கே உருவாகலை. ஆனால் வாட்டர் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, திரும்பவும் நமக்கு ஐஸ் க்யூபாகவே நமக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தில் நிகழும் பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான். ஸோ சாலிட் வந்து லிக்விடாக மாறுது, லிக்விட் வந்து சாலிடாக மாறுது. இங்கே ஃப்ரீஸ் பண்ணுறோம், இங்கே மெல்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஃப்ரீஸ் பண்ண என்ன அர்த்தம், தூக்கி ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சோம்னா என்ன ஆகுது, அந்த கூலிங்கில் என்ன ஆகுது, திரும்பவும் நமக்கு ஐஸ் க்யூபாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாலிட் அதாவது ஐஸ் க்யூப்பு ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக மாறுது, வாட்டராக மாறுது. அதே மாதிரி லிக்விடை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணுறேன், கூலிங் ஆகிடுது, ஃப்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ஃப்ரீசிங், அது சாலிடாக கிடைக்குது, ஐஸ் க்யூபே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்டேட் தான் சேஞ்சஸ் ஆகுது. வேறு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே அங்கே நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு, இதுதான் விஷயம். ஸோ எங்கே வந்து புதிய பொருள் உருவாகலையோ அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ மெல்ட்டிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் சாலிட் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் பை ஹீட்டிங். எப்போது வெப்பப்படுத்தும் போது தான் மெல்ட்டிங்கிற ப்ராசஸ் நடந்து சாலிட் இருந்து லிக்விடாக மாறுது. வேறஸ் ஃப்ரீசிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் த லிக்விட் இன்டு இட்ஸ் சாலிட் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் ஹேப்பன்ஸ் பை கூலிங். இங்கே நாம் வந்து ஃப்ரீசிங் அப்படிங்கும்போது வெப்பத்தை ரிமூவ் பண்ணுறோம், ரிமூவ் த டெம்பரேச்சர், அதாவது கூலிங்கிற நடக்கும்போது லிக்விட் என்ன ஆகுது, சாலிடாக மாறுது. ஸோ டிஃபைன் மெல்ட்டிங் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த லைனை எழுதிங்க. மெல்ட்டிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் த சாலிட் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் பை ஹீட்டிங், அது வரைக்கும். ஃப்ரீசிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே எழுதிங்க, ஃப்ரீசிங் இஸ் அ சேஞ்சிங் ஆஃப் எ லிக்விட் இன்டு இட்ஸ் சாலிட் ஸ்டேட் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் பை கூலிங். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் பாருங்கள். சரி, அடுத்தது. ஸோ இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வந்து வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.